காதல் முதலிரவில் தொடங்கியது. அழகு தேவதையாக வந்தாள். உன் உலகு நான் என சொல்லாமல் சொன்னாள். வரவேற்றேன், கரம் கோர்த்தேன். ஒரு வாரம் பொறு என கைகளை கழுத்தில் தோரணமாக்கினார். ஒரு வரம் பெறு என்பது போல் இருந்தது. நிம்மதித்தா என கண்களால் கேட்டாள். சம்மதித்தேன். உணர்ச்சிகளுக்குத்தான் விடுமுறை இருந்தது, உணர்வுகளுக்கு விதிமுறை இல்லை. பரிமாற்றங்கள் இனிக்க பரிவட்டம் கட்டியது காதல். பரிமாற்றங்கள் இனிக்க பரிவட்டம் கட்டியது காதல். எனக்கும் அவளுக்கும் விருப்பு வெறுப்புகளில் நிறைய வித்தியாசங்கள். விசித்திரங்கள் வித்தியாசத்தில் ஒன்றுபடுமோ? எனக்கு அஜித் பிடிக்கும், அவளுக்கு விஜய் பிடிக்கும். எனக்காக அவளும் அவளுக்காக நானும் படம் பார்த்தோம். அஜித்திற்கும் விஜய்க்கும் இடம் கொடுத்தோம். ஆமாம், அவர்கள் எங்களுக்கு மாமன் மச்சான் ஆனார்கள். உள்ளத்து பரிவனைகள் பரிபூர்ணமாய் பவனி வர 6வது நாளில் எங்களுக்குள் காமம் பூ பெய்தியது. சங்கமித்தோம். தேவைகள் சேவைகளாயிற்று. வெட்கம் அவிழ்த்து எங்கள் பெற்றோருக்கு பெற்றுக் கொடுத்தோம். விட்டு கொடுக்க எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றும் கொடுத்தோம். மூத்த மகளுக்கு ஒரே பெயரை இருவரும் நினைத்ததை நேற்று வரை சொல்லி பூரித்தோம். 2வது பிரசவத்திற்கு மீண்டும் பெண் குழந்தை என சொல்ல தயங்கியவரை இடம் மறித்து, 2வது பிரசவத்திற்கு மீண்டும் பெண் குழந்தை என சொல்ல தயங்கியவரை இடைமறித்து மீண்டு வந்தது தேவதை என மாமியார் சொன்னபோது என் முகம் பிரகாசமானதைக் கண்டு ஆச்சரியத்துடன் பார்த்தாள் செவிலி. துன்பமும் துயரமும் சிறப்பானது எனக்கு. ஆம், வாசலோடு நின்று விடும் அவை. என் தேவதை அவற்றை கொன்று விடுவாள். பிள்ளைகள் வளர ஆரம்பித்தார்கள். நாங்கள் மிளிர ஆரம்பித்தோம். எங்களுக்குள் பசி, தூக்கம், கண்ணீர், ஏன் சிறுநீர் கூட எப்போது வரும் என ஒருவருக்கொருவர் தெரிந்து வைத்தது எல்லோருக்கும் ஆச்சரியம்தான். எங்களுக்குள் பசி, தூக்கம், கண்ணீர் என சிறுநீர் கூட எப்போது வரும் என ஒருவருக்கொருவர் தெரிந்து வைத்திருந்தது எல்லோருக்கும் ஆச்சரியம்தான். சென்ற வாரம் எனக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. தூங்கிக் கொண்டிருந்தவளை எழுப்ப வேண்டாமே என நினைத்த மாத்திரத்தில் கண்விழித்தாள். அவ்வளவுதான். நேற்று வரை அவள் தூங்கவே இல்லை. நான் பார்க்காத போதெல்லாம் அழுதாள், பார்க்கும் போதெல்லாம் தொழுதாள். இப்போது அவளை நான் பார்த்து 14 மணி நேரம் ஆகிறது. இப்போது அவளை நான் பார்த்து 14 மணி நேரம் ஆகிறது. என் தேவதையை விட்டு பிரிந்ததாக நான் நினைத்துவிடக் கூடாதே என்பதற்காக இதோ குழி தோண்டும் சத்தத்தை விட அவள் மேனியின் வாசம் சற்று அதிகமாகவே பேசுகிறது. நான் அழுது கொண்டே வந்தேன். என்னோடு உறங்க அவள் சிரித்து கொண்டே வந்திருப்பாள். நான் அழுது கொண்டே வந்தேன். என்னோடு உறங்க அவள் சிரித்து கொண்டே வந்திருப்பாள். 14 மணி நேரத்தில் நடந்த கதை 1000 சொல்வாள். நான் போகிறேன் அவளிடம். எங்கள் கல்லறை தோட்டம் காதல் மழையில் நனையப் போகிறது. வணக்கம். இந்த கதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் வளர உதவியாக இருக்கும். நன்றி.